உதயநிதிக்கு அரசியல் தெரியாது என கூறியுள்ள தவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக எனும் கட்சியால் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது என கடிந்துரைத்துள்ளார். உதயநிதி அந்த குடும்பத்தில் பிறக்கலைன்னா இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுகவில் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி உதயநிதி மாதிரி ஒருத்தர் அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. இதுவரை அவர் இந்த 4.5 வருஷத்தில் அவர் அமைச்சராக 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு. அவர் துறையில் உட்காந்து அவரோட துறையோட செக்ரட்டரிட்ட மீட்டிங்காக போட்டிருக்காரா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியாக தான் இருக்கிறார் உதயநிதி. அவர் எதையும் கற்றுக்க போவதும் இல்லை. யாராவது உட்காந்து தினமும் நாய் கூட விளாண்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருப்பாங்களா ஒரு அமைச்சர், அதுவும் துணை முதல்வர்? நான் நேற்று நம்ம அண்ணன் மாணிக்க தாக்கூர் அவர்கள் பேசினதை நான் பார்த்தேன். அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. என்னென்னா, அவங்க ஒன்றும் கான்ட்ராக்ட் கேட்கல, அவங்க ஒன்றும் வேறு இந்த கமிஷன் கேட்கல, மரியாதை எதிர்பார்க்கிறார்கள். காங்கிரஸ் மட்டும் 2006 கூட்டணி வைக்கலைன்னா திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தான் கடைசி வரைக்கும் திமுகவை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க. இப்போவும் சொல்கிறோம், காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாது.